Hello children, this is your computer teacher. So இன்னைக்கு நம்ம என்ன லெசன் பார்க்க போறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர்ல ஃபர்ஸ்ட் லெசன் இன்ட்ரோடக்ஷன் டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இன்ட்ரோடக்ஷன் டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் 6th 7th 8th வந்துட்டு என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னா அக்சஸ் எம்எஸ் ஆஃபீஸ் பார்த்துருப்பீங்க, பெயிண்ட் பார்த்துருப்பீங்க, அதில் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, அக்சஸ் இந்த மாதிரியான அந்த எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜை தான் வந்து படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் நெட்ஒர்க்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற கான்செப்ட்குள்ளே நம்ம இப்போ தான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நீங்கள் என்ட்ரு ஆவீங்க. ஸோ இன்ட்ரடக்ஷன் டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இந்த கான்செப்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ப்ரோக்ராம்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ரோக்ராம் அப்படின்னா என்ன அப்படின்னா எ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம நார்மலாகவே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு இன்றைக்கி ப்ரேயர் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரேயரில் என்ன பண்ண போகிறோம்? ப்ரேயர் அப்படின்னா வந்துட்டு அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு வந்துட்டு தமிழ் தாய் வாழ்த்து இருக்கணும், செகண்ட் வந்துட்டு ஸ்கூல் சாங் இருக்கணும், தேர்ட் வந்துட்டு யாராவது ஸ்பீச் கொடுக்கணும். ஸோ இது மாதிரி வந்துட்டு என்ன பண்ணுவோம், ஒரு ஆர்டர் வச்சுருப்போம். லாஸ்ட்டாக வந்து நேஷ்னல் ஆந்தம் இருக்கணும். ஸோ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான் வந்து என்ன அப்படின்னா ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ நார்மலாக வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம்னா என்ன இருக்கும்? செட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் செஞ்சுருப்பீங்க, செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் செஞ்சுருப்பீங்க. அதுதான் என்ன அப்படின்னு சொல்கிறோன்னா ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராமை அதர் டேர்மாக வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் ஈஸியாக ப்ரோக்ராம். இப்போ நம்ம மொபைல்னு எடுத்துக்கிட்டோன்னா என்ன சொல்லலாம்? ஆப்புங்கிறது ப்ரோக்ராம். ஸோ இப்போ ஒரு கால்குலேட்டரில் யூஸ் பண்ணுறீங்க, 1 + 2 = ப்ரெஸ் பண்ண உடனே என்ன வந்துடுது? 3. ஸோ மொபைல்லையும் வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணால் ப்ரெஸ் பண்ணுறீங்க, ஈக்குவல் டு கொடுத்தா ஆன்சர் வருது. ஸோ அந்த நம்பர் பேடை மட்டும் எடுத்து தனியாக வச்சு டைப் பண்ணால் வருமா? வராது. ஸோ இங்கே வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, இதுக்கான ப்ரோக்ராம் ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் இந்த அடிஷன் ஆப்ரேஷன்ஸ் நடக்கணும் அப்படிங்கிற ப்ரோக்ராமை ப்ரீடிஃபைண்டாக எழுதி சிப்பை இன்சர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் என்ன ஆகுது, நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு அவுட்புட் வந்துடுது. ஓகேவா? ஒரு வாஷிங் மிஷின் ஆகட்டும், அதுலேயும் என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டார்ட் பண்ணால் அது ரன் ஆகும், அதுக்கு அடுத்தது வந்துட்டு பாஸ் பண்ணால் தற்செயலாக வந்துட்டு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம், ஸ்டாப்னு கொடுத்தா ஸ்டாப் ஆகும். ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது? ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஏற்கனவே ப்ரோக்ராமிங் எழுதி இந்த பட்டனுக்கு இது நடக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு ஏற்கனவே எழுதி டிசைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் ப்ரோக்ராம் அப்படின்னாலே செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமிங்கை நம்ம 3 பார்ட்டாக பார்க்குறோம். ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங், மாடுலர் ப்ரோக்ராமிங், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதில் ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் இது வந்து பெரிய வித்தியாசம் கிடையாது, அடுத்தடுத்த வெர்ஷன் மாதிரி தான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு லெட்டர் தான் வந்துட்டு கம்யூனிகேஷனுக்கு இருந்தது. அதுக்கு அடுத்து ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆட்கள் தான் வந்து கம்யூனிகேஷனில் இருந்தாங்க, அப்புறம் லெட்டர் வந்துச்சு, அப்புறம் என்ன ஆச்சு, ஆர்டினரி ஃபோன் வந்துச்சு, அதுக்கடுத்து வந்துட்டு லேண்ட்லைன் வந்தது, அதுக்கப்புறம் பார்த்தா லேண்ட்லைன் வந்தது, அப்புறம் ஆர்டினரி ஃபோன் வந்தது, அடுத்தது டச் மொபைல் வந்துருச்சு. ஸோ இது மாதிரி அடுத்தடுத்த வெர்ஷன் வருது. இப்போ வெஹிக்கிள்ஸும் ஃபஸ்ட்டு வந்து நடந்து போனாங்க, அப்புறம் வந்துட்டு என்னாச்சு, ஸ்மார்ட் வண்டி, சைக்கிளு, பைக்கு, காருன்ட்டு அடுத்தடுத்த லெவல் போயிட்டே இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங்கில் ப்ரொசீஜரல். ஸோ ப்ரொசீஜரல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பெரிய ப்ராப்ளத்தை வந்துட்டு நிறைய சப் ப்ரொசீஜராக வந்து பிரிச்சுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வந்துட்டு கண்டிப்பாக செஞ்சே ஆகணும், எந்த ஸ்டெப்பையும் என்ன பண்ண முடியாது, ஸ்கிப் பண்ணவே முடியாது. அதுதான் வந்து ப்ரொசீஜரல் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இதே மாடுலர் ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்னென்னா அதை மாடியூல்ஸாக ஃபங்க்ஷன்ஸாக அந்த ப்ரொசீஜரையுமே என்ன பண்ணுறாங்க, இன்னும் சின்னதாக பிரிக்கிறாங்க. அதுதான் என்ன அப்படின்னா மாடுலர் ப்ரோக்ராமிங். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னா அந்த மாடியூல்ஸையுமே இன்னும் என்ன பண்ணுறாங்க, ஆப்ஜெக்ட்ஸாக பிரிக்கிறாங்க. ஸோ அதாவது ஒரு பெரிய ப்ராப்ளத்தை 4ஆக பிரிச்சிருந்தாங்க அப்படின்னா அதை ப்ரொசீஜர்னு வச்சுக்கிறோம். அப்படின்னா 8ஆக பிரித்தாங்கன்னா மாடுலர், அதே 16ஆக பிரித்தா ஆப்ஜெக்ட்ஸ் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஸோ ஒரு பெரிய டாஸ்க் இருக்குது, ஒரு ப்ரோக்ராமை நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும், ஒரு ஆனுவல் டேவை கண்டக்ட் பண்ணணும். ஒரு ஆள் அதை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. நிறைய தனித்தனி டீம் போடுறோம். ஓகேவா? ரிசப்ஷன் டீம், ஸ்டேஜ் டெக்கரேஷன் டீம், ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டீம், கல்ச்சுரல் டீம்ஸ்னு வந்துட்டு நிறைய போடுறோம். ஓகேவா? அடுத்து இது வந்து ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங். மாடுலர் ப்ரோக்ராமிங் என்ன பண்ணுறோம், அந்த கல்ச்சுரல் டீமையும் வந்துட்டு என்ன பண்ணுறோம், நீங்கள் ட்ராமா பாருங்கள், நீங்கள் டான்ஸ் பாருங்கள் அப்படின்ட்டு பிரிக்கிறோம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னா என்ன, நீங்கள் இந்த டான்ஸ் மட்டும்தான் பார்க்கணும், இந்த பர்டிகுலர் ஒவ்வொரு பர்சனுக்கும் கொடுக்குறோம். இப்போ ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் அதே மாதிரி கொடுக்குறோம். ஸோ இது மாதிரி இண்டிவிஜுவலாக அலோகேட் பண்ணி ஒர்க்கை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறது தான் எதனுடைய வேலை அப்படின்னா இந்த ப்ரோக்ராமிங்ஸுடைய வேலை. ஸோ இதில் அட்வான்ஸ்டாக என்ன இருக்குது அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஸோ ப்ரொசீஜரல் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு என்ன எக்ஸாம்பிள்னா கோபால், ஃபோர்ட்ரான். ஸோ பேரே வந்து பெருசாக இருக்கும், பழைய காலத்தில் பேரே பெருசாக இருக்கும். அது மாதிரி இதுலேயும் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கிறதுலே பெருசாக கோபால், ஃபோர்ட்ரான் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மாடுலர் ப்ரோக்ராமிங் அப்படின்னா பாஸ்கல், சி பாஸ்கல் அப்படிங்கிற மாதிரி நேம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். நம்ம லெசனோட டைட்டில், நம்ம லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா C++ தான் பார்க்க போகிறோம். C++க்கு அடுத்தது வந்தது தான் என்ன அப்படின்னா ஜாவா. ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்னா C++ அண்ட் ஜாவா. ஸோ இப்போ நம்ம கான்செப்ட்குள்ளே வரோம், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் OOP. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹூப் கான்செப்ட், OOP. ஃபர்ஸ்ட் OOPனா என்னன்னு பாருங்க. allows decomposition of problems into number of entities. நிறைய சின்ன சின்ன என்டிட்டியாக பிரிக்கிறோம். அந்த என்டிட்டிக்கு பேர் தான் என்ன? ஆப்ஜெக்ட்ஸ். அந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கு என்ன இருக்கும்? டேட்டா இருக்கும். அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்குன்னு என்ன இருக்கும்? ஃபங்க்ஷன்ஸும் இருக்கும். ஸோ அதாவது என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஃபார் ஸ்டூடெண்ட்னு இருக்கீங்க. ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு என்ன டேட்டா இருக்குது? அவங்களுடைய நேமு, எக்ஸாம் நம்பரு, மார்க் 1, மார்க் 2, தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்கள பற்றின டேட்டா. அதில் என்ன ஃபங்க்ஷன் இருக்குது? நம்ம டோட்டலை கால்குலேட் பண்ணுவோம், ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுவோம், கிரேட் கால்குலேட் பண்ணுவோம், ரிசல்ட் கால்குலேட் பண்ணுவோம். இதெல்லாம் அந்த டேட்டாவை சார்ந்த ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த டேட்டா ஃபங்க்ஷன் இதெல்லாம் இருக்கிறது தான் என்ன? ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஆப்ஜெக்ட்ங்கிற வேர்ட் 1980 வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த எல்லா லாங்குவேஜஸ்லையும் நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்? ஆப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு பெரிய ப்ராப்ளத்தை என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே 3 ஆப்ஜெக்டாக பிரிச்சிருக்காங்க. ஆப்ஜெக்ட் ஏ, ஆப்ஜெக்ட் பி, ஆப்ஜெக்ட் சி. ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் என்ன இருக்குது? டேட்டா இருக்குது, ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாம் ஃபைனலாக வந்துட்டு அவங்கவுங்க டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கம்யூனிகேட் பண்ணி நமக்கு ஃபைனலாக வந்துட்டு சொல்யூஷன் வந்துட்டு அந்த ப்ராப்ளமுக்கு கிடைக்கும். ஸோ ஊப்ஸ் கான்செப்ட் அப்படின்னு பார்க்குறப்ப கிளாஸ், ஆப்ஜெக்ட், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், டேட்டா என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம். ஸோ இப்போ நம்ம இதில் இந்த 6 கான்செப்ட் பார்க்க போகிறோம். கிளாஸ், ஆப்ஜெக்ட், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், டேட்டா என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா கிளாஸ். ஸோ இது ஒவ்வொன்றுத்தையும் நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஆப்ஜெக்டை பார்த்துருவோம். ஆப்ஜெக்ட் அப்படின்னா த பேசிக் ரன் டைம் என்டிட்டி. ஓகேவா? பேசிக் ரன் டைம் என்டிட்டி தான் வந்து பேசிக் யூனிட்டே. ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் சிஸ்டம் நேம்லேயே இருக்க ஆப்ஜெக்ட் தான் அதில் பேசிக் யூனிட்டே. ஸோ இது வந்துட்டு பர்சனாக இருக்கலாம், பிளேஸாக இருக்கலாம், அல்லது எனி ஐட்டமாக இருக்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட்ங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஆப்ஜெக்ட், டீச்சர் ஒரு ஆப்ஜெக்ட், ஓகேவா? ஸோ டேபிள் ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஆப்ஜெக்ட்ஸ்னால் அதுக்கு என்ன இருக்கும்? டேட்டா இருக்கும், ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இப்போ டீச்சர் ஆப்ஜெக்ட் அப்படின்னா டீச்சருக்கு வந்துட்டு நேம் இருக்கும், டேட்டா. அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னவா இருக்கலாம்? டீச்சிங், ஓகே, டீச்சிங், மெயின்டைனிங் கிளாஸ். ஸோ இது மாதிரி இருக்கிறது அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அடுத்து கிளாஸ்னால் என்ன அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் சிமிலர் டைப். ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கிறது தான் என்னென்னு சொல்கிறோம்? கிளாஸ்னு சொல்கிறோம். அது எல்லாமே ஒரே டைப். நான் இது சொல்கிற எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும். இது வந்து யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப். ஆக்சுவலி டேட்டா டைப்பை நம்ம ரெண்டாக சொல்லலாம், ப்ரீடிஃபைன்ட், யூசர் டிஃபைன்ட். ப்ரீடிஃபைன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏற்கனவே டிட்டர்மைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம மேக்ஸில் நம்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? 1, 2, 3லாம் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் ஹோல் நம்பர்ஸ். ஸோ இதை வந்து கம்ப்யூட்டரில் வந்துட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இன்டீஜர் டேட்டா டைப். இதே வந்துட்டு பாயிண்டில் யூஸ் பண்ணுவோம். 50.5, 60.5 நீங்கள் எடுக்கிற மார்க்ஸே சொல்லுவோம் இல்லையா? 12.5, 13.5. ஸோ அந்த பாயிண்ட் வேல்யூ வரும்போது கம்ப்யூட்டரில் என்ன டேட்டா டைப் அப்படின்னா, நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்ன டேட்டா டைப் அப்படின்னா ஃப்ளோட். இதில் லெட்டர் A, B அப்படின்னு வருதுன்னா கேரக்டர். ஸோ இது மாதிரி டேட்டா டைப்ஸை கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து ப்ரீடிஃபைன்ட். நம்பர் வரணும் நமக்கு அவுட்புட்னா நம்ம வந்து என்ன கொடுக்க போகிறோம்? ஹோல் நம்பர் தான் வரணும்னா இன்டீஜர்னு கொடுத்துருவோம். பாயிண்டில் வரலாம் அப்படின்னா ஃப்ளோட்னு கொடுத்துருவோம். ஸோ இது எல்லாம் ப்ரீடிஃபைன்டு டேட்டா டைப்ஸ். யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப்ஸ் அப்படின்னா யூசராக வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு டினோட் பண்ணுறது. ஸோ கிளாஸஸ்ங்கிறது வந்து யூசர் டிஃபைன் டேட்டா டைம் தான். ஒரு முறை வந்துட்டு நம்ம கிளாஸை வந்து டிஃபைன் பண்ணிட்டோம்னா நம்ம எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வேணாலும் அந்த கிளாஸ்க்கு வந்துட்டு என்ன பண்ணிக்க முடியும்? க்ரியேட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள், இப்போ ஃப்ரூட், மேங்கோ. ஸோ மேங்கோங்கிறது பழம், உங்களுக்கு தெரியும் இல்லையா? மேங்கோங்கிறது என்ன டைப்பில் வருது? ஃப்ரூட்டில் வருது. ஸோ அப்போ அந்த மேங்கோவோட டைப் தான் என்ன? ஃப்ரூட். அப்போ ஃப்ரூட்டுங்கிறது கிளாஸ், யூசர் டிஃபைன்டு கிளாஸ். மேங்கோ அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃப்ரூட்டுக்கு வந்துட்டு ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் நம்ம க்ரியேட் பண்ணணும் தேவையில்ல, நிறைய ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். மேங்கோ, ஆப்பிள், பனானா, ஆரஞ்ச். ஸோ இதில் எல்லாமே வந்துட்டு ஃப்ரூட்டோட டைப் தான். ஸோ அது எல்லாம் வந்துட்டு ஆப்ஜெக்ட்ஸ். ஃப்ரூட்டுங்கிறது கிளாஸ் நேம். இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். வெஹிக்கிள்ஸில் காரு, பஸ்ஸு, ட்ரக்கு. இப்போ இதில் வெஹிக்கிள் இஸ் ஏ கிளாஸ். கார், பஸ்ஸு, ட்ரக் அப்படிங்கிறதுலாம் ஆப்ஜெக்ட்ஸ்.
அதே மாதிரி ஷேப்பு ஸ்கொயர், சர்க்கிள், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள்னு எடுத்துக்கிறீங்களா? ஷேப்புங்கிறது என்ன? கிளாஸ். இது எல்லாமே என்ன ஷேப் தானே? ட்ரையாங்கிள் ஷேப் தான், சர்க்கிள் ஷேப் தான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஷேப் கிளாஸ். ஓகேவா? அது இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றையும் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு கிளாஸ்னால் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்க்கும் என்ன இருக்கும் அப்படின்னா டேட்டாவும் ஃபங்க்ஷன்ஸும் இருக்கும். இந்த டேட்டாவை நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லலாம், ஃபங்க்ஷன்ஸை மெத்தட்ஸ்னு சொல்கிறான். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா கிளாஸ்க்கு வந்துட்டு ஹியூமன் பீயிங்ஸுங்கிறது ஒரு கிளாஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுடைய பாடி பார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு டேட்டா மாதிரி, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ பாடி பார்ட்ஸோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன? வாக்கு, ஈட், சி, இதெல்லாம் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி. ஸோ இதுதான் வந்துட்டு எக்ஸாம்பிள். இப்போ நீங்களே கூட சொல்லலாம் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ உங்களுடைய கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் எது கிளாஸ், எது ஆப்ஜெக்ட், என்ன டேட்டா, என்ன ஃபங்க்ஷன். ஸோ உங்களுடைய கிளாஸ் வந்துட்டு 9th A, B, C, D, E எதுவாக வேணாலும் இருக்கட்டும். ஸோ கிளாஸ் நேம் என்னன்னு கொடுத்துக்கலாம், உங்களுடைய கிளாஸ். ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் என்ன? ஒரு ஆப்ஜெக்ட். டேட்டா, உங்களுடைய நேம், எக்ஸாம் நம்பர், மார்க் 1, மார்க் 2, மார்க் 3, இதெல்லாம் டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் பிளேஸ், இதெல்லாம் என்ன? டேட்டா. ஃபங்க்ஷன்ஸ், உங்களுடைய ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன? நீங்கள் எழுதுறத கூட சொல்லலாம். ரைட்டிங், ரீடிங், லிசனிங், ஸ்பீக்கிங், தென் கால்குலேட்டிங் மார்க்ஸ், கிரேட், ரிசல்ட், இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் அரவுண்ட் திஸ் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கிளாஸ்க்கும் ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், டேட்டானா என்ன, ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறது. இதில் இப்போ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ்? ஸோ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்துட்டு பேசிக் யூனிட் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சிஸ்டம், ரன் டைம் என்டிட்டி. ஓகேவா? கிளாஸ் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் சேம் டைப். ஓகேவா? எனி டவுட்ஸ்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.